ஹாய், குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பொடலங்காய் கூட்டு எப்படி செய்யலான்ட்டு பார்த்துக்கலாம். சப்பாத்தி தோசை கூட ரொம்ப நல்லாவே இருக்கும். நல்ல சுடச்சுடன் சாதத்தை கூட இது மேலே ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கீயை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாகவே இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்த்துக்கலாம். 100 கிராம் சிறும் பருப்பு, தேவையாக இருக்கிற அளவு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 10லேருந்து 12 பல்லு பூண்டு, அரை டீஸ்பூனு மஞ்சள் தூள், பொடலங்காய் நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுவும் சேர்த்துக்கலாம். 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் சிறுபருப்பு பொடலங்காய் நல்லா வெந்து வரணுமா இருக்குது. அதுக்குள்ளாக மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் ஒரு அரை முடி அளவு தேங்காய் எடுத்துன்னுக்கிறேன். ஒரு பச்சை மிளகா, அரை டேபிள் ஸ்பூனு சீரகம், அரை டேபிள் ஸ்பூனு மிளகு, 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கணுமா இருக்குது. 3/4 டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூனு தனியாத்தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துன்னு வந்துடணுமா இருக்குது. அதுக்குள்ளாக இந்த சைடில் பருப்பு பொடலங்காய் நல்லாவே குழியாக வெந்து வந்தாச்சு. இந்த நேரத்தில் அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இன்னமும் கொஞ்சம் தண்ணியை நம்ம ஊற்றிட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குனாலும் ஸ்லோ ஃப்ளேமில் மசாலா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வச்சு எடுத்துக்கணுமா இருக்குது. என்னோட சேனலுக்கு நல்லாவே வியூஸ் போகுது. ஆனால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை நீங்கள் ஆன் பண்ணாதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ கூட்டுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெய், கொஞ்சம் கடுகு, சீரகம், 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் நம்ம சேர்த்துட்டு நல்லாவே வதக்கணுமா இருக்குது. கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்துட்டாக்கா நம்ம சிறுபருப்பு பொடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் காய்களே தொட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி மசாலா வச்சு செஞ்சு கொடுத்தாக்கா கொஞ்ச நேரத்தில் எல்லாமே காலி ஆகிடும். உண்மையிலே சொல்கிறேன், ரொம்பவே நல்லா இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு லைக்கை கொடுங்க.